1339 down मुंबई नागरकोइल एक्सप्रेस थोड्याच वेळात प्लॅटफॉर्म क्रमांक 6 वर येत आहे. மும்பை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவிலில் இருந்து மும்பைக்கு செல்லும் பயணிகளுக்கான முதன்மை போக்குவரத்து விருப்பங்கள் என்ன? 1995 மும்பை நாகர்கோவில் வாராந்திர எக்ஸ்பிரஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பு மக்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு மும்பையிலிருந்து செல்ல நேரடி ரயில் கிடையாது. இதுக்கு முன்னதாக நாங்கள் மும்பையிலிருந்து தென் தமிழகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் சென்னையில் இருந்து ரயில் மாறி குழந்தை குட்டிகள் லக்கேஜ் எல்லாம் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் 3 நாள் பிரயாணம் பண்ணுவோம். அதிலும் மும்பையிலிருந்து சென்னைக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். அதுக்கு பிறகு நெல்லையில் கிடைக்காமல் போகலாம். அப்படி மிகவும் கஷ்டப்பட்டோம். மும்பை நாகர்கோவில் விரைவு ரயில் சேவையை அறிமுகப்படுத்த தூண்டியது எது? அது எப்போது தொடங்கப்பட்டது? மும்பையில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் 20 லட்சத்துக்கும் அதிகமாக மக்கள் இருந்தார்கள். அதே சமயம் 5 மாநில மக்களும் தென் தமிழகத்துக்கு மும்பையிலிருந்து பிரயாணம் பண்ணுவது வழக்கம். ஆனால் அண்டை மாநிலமான கர்நாடகம், ஆந்திரா மற்ற மாநிலங்களுக்கு தினசரி நேரடி ரயில் இருந்தன. ஆனால் தமிழகத்துக்கு மாத்திரம் தென் தமிழகத்துக்கு சென்னை தவிர நேரடி ரயில் கிடையாது. ஆகையினாலே மக்கள் சென்னையில் மிகவும் கஷ்டப்பட்டு ரயில் மாற்றதுக்கு பதிலாக ஒரு நேரடி ரயில் எப்படியாவது வாங்க வேண்டும் என்று தொடர் முயற்சியின் காரணமாக 1995 மும்பை நாகர்கோவில் ரயில் இயக்கப்பட்டது. மும்பை நாகர்கோவில் விரைவு வண்டியை நிறுவுவதில் ஈடுபட்டுள்ள குறிப்பிடத்தக்க நபர்கள் அல்லது அமைப்புகள்? இந்த ரயில் இயக்குவதற்கு யார் காரணம் என்கிற முழு விவரம் எனக்கு தெரிய வரல. ஆனாலும் பத்தமடையை சேர்ந்த சமூக சேவகர் திரு ஆதாம்பாய் அவர்கள் தலைமையில் குழுவினர் அப்போதைய ரயில் அமைச்சர் ஜி.கே. ஜாஃபர் ஷெரீப் அவர்களை டெல்லியில் சந்தித்து எங்களுக்கு மும்பையிலிருந்து நாகர்கோவிலுக்கு தினசரி ரயில் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதே போல மற்ற அமைப்புகளும் இந்த ரயில் வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய விவரம் எனக்கு தெரிய வரல. அதே சமயம் 1995 ஜனதா கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி அவர்கள் மற்றவர்கள் ஒரு பெரிய கூட்டம் மும்பை சிஎஸ்டியில் வைத்தார்கள். அதில் நான் கூட கலந்து கொண்டேன். அப்பொழுது அந்த ரயில் இயக்க நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று அப்பொழுதைய பொது மேலாளர் பானர்ஜி அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே போல அந்த ரயில் இயக்கப்பட்டது. மும்பை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் சேவையின் திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தும் நிலைகளின் போது எதிர்கொண்ட முக்கிய சவால்கள். மும்பை நாகர்கோவில் வாராந்திர ரயில் இயக்கப்பட்ட போது அதற்கு மாபெரும் வரவேற்பு இருந்தது. அந்த ரயிலில் பயணிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. ரிசர்வேஷன் கிடைப்பது கூட மிகவும் கடினமாக இருந்தது. உடனே அந்த ரயிலை கூடி சீக்கிரத்தில் அவர்கள் 4 நாளாக மாற்றி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, மும்பையிலிருந்து திருப்பதிக்கு ஒரு ரயிலும் திருப்பதியிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு ரயிலும் தனித்தனியாக இயக்கப்பட்டன. அந்த தொடர் எங்களுடைய வலியுறுத்தல் காரணமாக மும்பை நாகர்கோவில் ரயிலை தினசரி இயக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் காரணமாக அந்த மும்பை திருப்பதி எக்ஸ்பிரஸையும் திருப்பதி நாகர்கோவில் எக்ஸ்பிரஸையும் இணைத்து அது 16351 என்ற எண்ணில் மும்பை, ரேணிகுண்டா, அரக்கோணம், செங்கல்பட்டு, மதுரை வழியாக 6 நாள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது மக்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக ரயிலாக இயக்கப்படுகிறது. மும்பை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் காலப்போக்கில் வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளின் அடிப்படையில் எவ்வாறு மாறியுள்ளது? 5 மாநில மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருப்பதால் இந்த 2 ரயில்களை இணைத்து தினசரி இயக்க வேண்டும் என்று 29 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனாலும் அந்த கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. ஆகையினால மக்கள் இந்த ரயிலை தினசரி இயக்க வேண்டும் என்று
மிகவும் அவளோடு ரயில் நிர்வாகத்தை வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த ரயிலில் கேண்டீன் வசதிகள் சரியாக இல்லை என்று மக்கள் கூறுகிறார்கள். அதில் அளிக்கப்படும் உணவானது மிகவும் தரம் குறைவுள்ளதாக இருப்பதாக சொல்கிறார்கள். அதனால கேண்டீன் வசதியை மேம்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த மும்பை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் 2019 நேரம் மாற்றப்பட்டுள்ளது. மும்பையில் முன்னால் 12:10 புறப்பட்டு திருநெல்வேலி 1:30 மணியும் நாகர்கோவில் 4 மணிக்கும் சென்றது. இப்போது இந்த ரயில் மும்பை 7:15 வந்து மாலை 7:15 வந்து உடன் 8:30 புறப்பட்டு செல்வதால் சரியான முறையில் சுத்தம் செய்யப்படுவதில்லை என்கிற புகார்கள் அடிக்கடி வருகின்றன. இந்த ரயில் இப்பொழுது புதிய நேரத்தில் ஊர் செல்ல மிகவும் வசதியாக இருப்பதால், ஆனால் அதே நேரத்தில் மும்பையிலிருந்து ரயில் சரியாக சுத்தம் செய்யப்படுவதில்லை என்ற புகார் வருகிறது. ஆகையினால் இந்த ரயில் சீக்கிரமாக மும்பைக்கு வந்து நல்ல சுத்தம் செய்து அதை அனுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ரயில் புனே, தோன், கூடுவாடி, சோலாப்பூர் பகுதிகளில் இரவில் செல்வதால் சில இடங்களில் சோலாப்பூர் கோட்டத்தில் களவு நடப்பதாக புகார் வருகின்றன. இதையும் ரயில்வே நிர்வாகம் சரி செய்ய என்பது மக்களுடைய கோரிக்கை.